ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனுஸ்ரீ விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேட்டிவ் பிளேஸ் வந்திருக்கனால எங்கள் அம்மா எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு வகுத்தில். அதுக்கு நல்லபடியாக சரியாகணும், உடம்பு நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி வெளியே வரணுன்றக்காண்டி எங்கள் அம்மா நேர்த்திக்கடன் இருப்பங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு மாவிளக்கு எடுக்கிறதா வேண்டியிருந்தாங்க. அதுக்காண்டி தான் இன்றைக்கி காலையிலே 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி குளித்து கிளம்பி போய் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி குளித்து பஸ்ஸு உழவர் சந்தை பஸ்ஸுக்கு ஏறி கிளம்பி போயிட்டோம். கோயிலுக்குள்ளே கரெக்டாக போகிறதுக்கு 7 மணி ஆயிடுச்சு, 7-8 மணி ஆயிடுச்சு. போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூ வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு சாமி தேங்காய் பழம் உடச்சிட்டு சாமிக்கு கனி மாலை, அதாவது எலுமிச்சை மலை வாங்கி சாமிக்கு சாத்திட்டு மாவிளக்கு இந்த இலையில வச்சு மாவு, அரிசி மாவு, இத்தனை சர்க்கரை போட்டு பிசைஞ்சு 4 திரி போட்டு அதை நம்ம உடம்பு ஃபுல்லாக படுக்க போட்டுருவாங்க. நான் படுத்துட்டு மேலேருந்து கண்ணுக்கு வச்சு எந்த பிரச்சனைக்காக வேண்டிக்கிட்டோமோ வவுறு, அதனால் எனக்கு வவுத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வச்சு சாமி கும்பிட்டு மாவிளக்கு எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டு வளையல் பூ, சின்ன பிள்ளைங்களுக்கு செப்பு சாமான் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கண்டு கோட்ரு குருசாமி கோயிலுக்கு போனோம். அங்கேயுமே சாமிக்கு தேங்காய் பழம் எல்லாம் உடச்சிட்டு மாவிளக்கு எடுத்தோம். மாவிளக்கு எடுத்துகிட்டு கோயிலில் நல்லபடியாக சுற்றி பார்த்துட்டு போகிற வழியில் நேட்டிவ் பிளேஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. தண்ணி அதுவும் சேர்த்து எடுத்துகிட்டு நல்லபடியாக இன்றைக்கி இருப்பங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு நல்லபடியாக முடிச்சுட்டு